ரோடு, டேங்க் வசதி, பென்ஷனு இந்த ஊரை வந்து அப்பப்போ பார்த்துக்கிறாரு. நீங்க அந்த பகுதி மக்கள் இப்ப எது சொன்னாலும் கேட்டா செய்யறாருங்களா? எல்லாம் எது கேட்டாலும் செய்வார். உங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்குறாரு? எங்களுக்கு சமகாலம் அது தண்ணி வசதி, ரோடு வசதி, அனைத்து வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறாரு. ஆனந்தபுரத்துலேருந்து பேசுகிறோம். குடும்ப காசு எழுதி கொடுத்ததும் உடனே வந்துடுது. எது கேட்டாலும் செய்கிறாங்க மந்திரிக்கிட்ட. தேனு சிவகுமார் நல்ல மாதிரியாக ரோடு போட்டார். கோயிலெலாம் நல்லா கட்டி விட்டாரு. நல்ல மாதிரியாக இருக்குது. அமைச்சரை பொறுப்பேற்றது வந்து ஆனந்தபுரம் பகுதினா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அதிகமாக. அதாவது ரோடு போடுறதோ இல்லை மின் விளக்கு இல்லை வந்து கோயில் முக்கியமான வந்து இந்த ரோடு போடுறதும் கோயிலும் வந்து ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறாரு. உண்மையிலே எங்கள் சார்பாக வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேற எதுக்காக கேட்டாலும் செய்யறாங்க. நிச்சயமா நம்ம அதாவது நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ எங்கள் பகுதியில் இருந்து நிறைய பேர் வந்து அவர் இருக்கிற பகுதிக்கு போயிட்டு கேட்டோம்னா தெரிவிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு எங்கள் ஊர் சார்பாக தலைவர்லாம் போவாங்க. அவங்க கேட்கறத நிச்சயமாக செய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் பாராட்டக்கூடிய விஷயம் தான். இது ஒரு பள்ளி தொடர்ந்து அடுத்த வாட்டி வரணும்னு சொல்லி நிச்சயமா அவர் வந்தால் ரொம்ப நல்லது தான். என் பேர் லக்ஷ்மி திலகம். நான் ஆனந்தபுரம் தான் இருக்கேன். இந்த பகுதி தலைவர் வந்து எங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சுருக்காரு. முன்னாடி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே ரோடு நல்லா இல்லை. இப்போ நல்லா சிமெண்ட் ரோடு மாரி போட்டு நல்லா வசதியாக போகிற வரதுக்கு வசதி இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதுமாதிரி இந்த கோயிலும் இது பழசாக இருந்தது. இப்போ புதுப்பிச்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நிறைவு விழாவும் இப்போ இன்னைக்கு சாயங்காலம் நடந்ததாக இருக்குது. குடும்ப தலைவி காசு வந்து இந்த பகுதியில் இருக்க எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணார். எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தேன். உடனே அவங்களுக்கு அவர் மூலியமா சீக்கிரமாக வாங்குறதுக்காக உதவி பண்ணியிருக்காரு. அவர் மூலியமா எல்லாருமே வாங்கி எல்லாருமே பயனடைகிறோம். பாண்டிச்சேரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கும் ஆனந்தபுர கிராமத்தில் எங்களுக்காக எம்எல்ஏன்றது பேர் வந்து 20 வருஷமா அவர் வந்து இந்த ஊரில் காலை வச்சு ஜெயிச்சு போயின்னு இருந்தார். அவர் எம்எல்ஏ வந்தார். எங்கள் ஊருக்கு வந்து அவர் வந்து சொசைட்டிக்கு இந்த அரிசி போகிற சொசைட்டி அவர் திறந்து வச்சார். அதை வச்சார். ரெண்டாவது வந்து இந்த பள்ளிக்கூடம் இந்த பால் வடி கட்டி கொடுத்தாரு அவர் மூலியத்தில். இந்த கோயிலுக்கு 2 தாரமா கும்பாபிஷேகம் செலவு பண்ணி செய்தார் அவரு. இந்த ஊருக்கு இந்த கோயிலுன்றது இந்த சக்கரட்டை இதெல்லாம் வாங்கி அவர் மூலியத்தில் கொடுத்துங்கிறாரு. என்ன அவர் எங்க ஊருக்கு நல்லது தான் பண்ணி வந்துக்கிறாரு இது வரைக்கும். என்ன ரோடு வசதி பண்ணி கொடுத்தாரு. நல்லா அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. இந்த ரோடு வசதி, இந்த பிடபிள்யூ ரோடு இது இங்கேருந்து ஆனந்தபுரத்துலேருந்து அரியூர் வரைக்கும் அவர் மூலியத்தில் போட்டு கொடுத்தாரு. ரெண்டாவது இந்த தண்ணி வந்து எங்கள் ஊருக்கு நல்லா இல்லை, மஞ்சள் நேரமாக வந்தது. இந்த தண்ணி அவர் மூலியமா சிவராந்தத்தில் போட்டு பைப் வச்சாந்து விட்டுக்காரு. இன்னைக்கு அருமையாக சாப்பிட்றோம் அந்த தண்ணியை. நாங்கள் எது ஒன்று கேட்டாலும் இயல்பாக செய்யறாரு. ஏதோ ஆனந்தபுரம் அந்த இல்லை அவர் வந்து மங்கள தொகுதியிலேயே ஆனந்தபுரத்தில் ஒரு தத்து போல எடுத்து எங்களை பண்ணுறாரு. நான் அதைத்தான் சொல்லுவான். எங்களுக்கு செய்யறதே அதான். அரியூர் பக்கத்தில் ஆனந்தபுரம் கிராமத்தில் மங்களம் தொகுதி. அதில் வந்து நம்ம விவசாயத்துறை அமைச்சர் மந்திரியாக வந்து எங்கள் ஊருக்கு வந்து நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதே சமயம் விவசாயத்துறை மூலிமா நிறைய பொருளெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிக்கிறாரு. விவசாயிக்கெல்லாம் தார்பாயிலேருந்து மருந்து அடிக்கிற மிஷினு இன்னும் நிறையா ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துக்கிறாரு. அதே சமயம் வந்து பென்ஷன்லாம் நிறைய பேருக்கு அவர் மூலியத்தில் கிடைச்சிருக்குது. செய்வார் தாராளமா. யாரு கேட்டாலும் செய்வாரு. நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அடுத்த வாட்டி அவர் வந்தாலும் நல்லாவும் செய்வாரு. எங்க ஊர்ல நாங்க நல்லா அவருக்கு செய்வோம். மீண்டும் அவர் தான் அமைச்சரா வரணும் நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம்.